ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வயிற்றில் வளரும் குழந்தையோட எடையை அதிகரிக்க, அதாவது 15 நாட்களில் எடையை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பனிக்கூடத்தோட நீரை அதிகரிக்கிறதுக்கும் என்னெல்லாம் பண்ணலாம், நார்மலாக எவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக ஒரு குழந்தையோட எடை நம்ம எந்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு தெரியும்னா 5th மந்தில் இருந்து தான் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மெஷர் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க எவ்வளோ கிராமில் இருக்குது, அதாவது 200 கிராமா, 300 கிராமா, 400 கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். எவ்வளோ கிராமில் இருக்குங்கிறத 5வது மாதத்துலேருந்து தான் நம்மளுக்கு மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ 7, 8, 9 இந்த 3 மாதத்தில் தான் உங்களுக்கு குழந்தையோட எடை ஒவ்வொரு வாரத்துலேயும் உங்களுக்கு 100ல் இருந்து 200 கிலோ வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் கடைசி 8வது மாதத்துலேருந்து நம்மளுக்கு குழந்தையோட எடை ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகும், நம்ம நல்ல ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கொண்டா. இப்போ இந்த மாதிரியான உணவுகள் நம்ம தொடர்ந்து ஒரு 2 வாரங்கள் எடுத்தாலே குழந்தையோட எடையை ஈஸியாகவே அதிகரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா முருங்கைக்கீரை மட்டும் கிடையாது, நார்மலாக நம்மளுக்கு என்ன கீரை கிடைக்குதோ, பாலக்கீரை கிடைச்சாலும் ஓகே தான், பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த மாதிரி என்ன கீரை கிடைச்சாலும் நீங்கள் டெய்லி கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது நம்ம பாடியில் ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட எடையை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான சத்து நம்ம பார்த்தோன்னா ஃபோலிக் ஆசிட் தான். இந்த ஃபோலிக் ஆசிடோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் கீரையில் ரொம்ப தேவைப்படுற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற நியூட்ரிஷன்ஸும் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே கீரையில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அத்திப்பழமும் நம்மளுக்கு ஹீமோகுளோபினை அதிகரிக்கும், குழந்தையோட எடையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 3வது பார்த்தோன்னா செவ்வாழைப்பழம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். சுகர் இருக்கிறவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றபடி நார்மலாக நீங்கள் நைட்டு சாப்பிடாம பகல்லையே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பெரிய வாழைப்பழமாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க, சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா 2 வாழைப்பழம் கூட எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாழைப்பழமும் நம்மளுக்கு குழந்தையோட எடையை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் தயிர், மோர் ரெண்டுமே மழைக்காலமாக இருந்ததுன்னா தயிரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால் கண்டிப்பாக தயிர், பால், மோர் இந்த 3மே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நார்மலாக பால் ஒரு சிலருக்கு பிடிக்காதவங்க தயிர் மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லை தயிர் ஒரு சிலர் சாப்பிடாதவங்க மோரோ பாலாவோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 500 ml மில்க் நம்ம எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா முட்டை வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். ஆம்லேட்டாவோ ஆஃப் ஆயிலாவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா முட்டையில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோலின்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது குழந்தைக்கு தேவையான மிக முக்கியமான அமினோ ஆசிட் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முட்டையில் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பால்லையும் ப்ரோட்டீன் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன் பால்லையும் முட்டையிலையும் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே கட்டாயம் டெய்லி ஒன்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லை வாரத்தில் ஒரு முட்டையோ குறைஞ்சது 2 முட்டை எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு பழம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இதில் அதிகமான விட்டமின் சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விட்டமின் சி தான் நம்மளுடைய ஹீமோகுளோபினை எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்றதுக்கு இந்த விட்டமின் சி தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். விட்டமின் சி மட்டும் ஆரஞ்சு பழத்தில் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்கச்சக்க நியூட்ரிஷன்ஸ், இரும்புச்சத்து, கால்சியம் எல்லாமே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா கேரட் அதிகமான குழந்தையோட கண் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட வளர்ச்சிக்கு கேரட் ரொம்பவே முக்கியமான ஒன்று. குழந்தையோட ஸ்கின் வளர்ச்சி, கண் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது கேரட் அண்டு பீட்ரூட் நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லை பொரியல் மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் நான் பீட்ரூட் டெய்லியுமே வெறும் வயிற்றில்
பீட்ரூட் அப்படியே கட் பண்ணி மிக்ஸியில் அடித்து ஒரு லெமன் மட்டும் மேலே புழிஞ்சு நான் அப்படியே குடிச்சுப்பேன். இது வந்து சுகரோ நாட்டு சர்க்கரையோ நான் எதுவுமே ஆட் பண்ணதில்லை. பீட்ரூட் சாப்பிட்றவங்களும் சுகர் இருந்தால் மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிடலாம், இருந்தாலும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் நம்ம வெறும் ஒரு சிலருக்கு வந்து பீட்ரூட் வந்து இந்த மாதிரி ஜூஸாக குடித்தா ஒத்துக்குமான்னு தெரியல. நான் என்னோடய ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியிலேருந்தே நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எனக்கு இதெல்லாமே வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயும் நான் வந்து டெய்லியுமே நான் எடுத்துக்கொண்டேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நெல்லிக்காய். டெய்லி ஒரு சின்ன நெல்லிக்காவோ இல்லை பெரிய நெல்லிக்காவோ டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளப்பழம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலே போதும். இதை மட்டும் இல்லாமல் டெய்லி கொஞ்சம் நம்ம அதாவது டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நிறைய நீர்ச்சத்து இருக்கிற காய்கறியும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளும் நம்ம எடுத்துக்கொள்கிறது ரொம்பவே நல்லது. இதுவும் நம்மளுக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தோட அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளோட எடையும் கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கும், குழந்தையோட எடையும் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ப்ரொக்கோலி உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதுலேயும் அதிகமான ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அவகடாலேயும் எக்கச்சக்க நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலே போதும். நம்மளுக்கு குறைஞ்சது 2 வாரங்களில் ஈஸியாக குழந்தையோட எடையை வந்து அதிகரிக்கும். நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டையே நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சதும் கருப்பு உலர் திராட்சை நைட்டே ஊற வச்சு அதை வெறும் வயித்துல எடுத்துக்கோங்க. அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த பால் டீ காஃபி குடிக்கிறவங்க அத்திப்பழம், கருப்பு உலர் திராட்சை, 2 பாதாம், 2 முந்திரி இது எல்லாமே ஊற வச்சு காலையில் மிக்சியில் அரைச்சி பால் சூடு பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். டெய்லி ஒரு டேட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடாது. டெய்லி ஒன்றே ஒன்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாக நம்மளுக்கு குழந்தையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்னு சொல்லிட்டு நம்ம 1 இயராக நம்ம ஃபீடிங் வியர்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ விலை கம்மியாகவும் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் 5000 கஸ்டமர் கிட்ட அவ்வளோ ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபீடிங் நைட்டி நம்ம 3 ஃபீடிங் நைட்டி 1000 ரூபீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபீடிங் மேக்ஸி லைக்ராலேயும் கிடைக்குது, காட்டன் மேக்ஸியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபீடிங் பார்ட்டி வியர்லேயே ஃபீடிங் வியர் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டால் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான், சிஓடி கிடையாது. நான் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி எக்கச்சக்க கலெக்ஷன் நம்ம போடுறோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க.